ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 6 மே 2026. இன்னைக்கு பாபா நமக்கு சொல்லக்கூடிய மகா வாக்கியம், अभी अनुभवी बन औरों को भी अचल अडोल बनाने का अनुभव कराने का समय है. குழந்தைகளை இப்பொழுது அனுபவ மூர்த்தி ஆகி நீங்களும் ஆடாது அசையாது இருந்து பிறரையும் அவ்வாறு அனுபவம் செய்ய வைப்பதற்கான நேரமாகும். அபி கேல் கர்னே கா சமய் சமாப்து ஹுவா. ஆக இப்பொழுது விளையாடுவதற்கான நேரம் முடிந்து விட்டது. அதாவது ஒரு குழந்தை பருவத்தில் நம்முடைய விளையாட்டு எல்லாருக்கும் பிடிக்கும், அந்த குழந்தைத்தனம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அதுவே ஒரு 15 வயது ஆன பிறகு நம்ம அது போல் குழந்தை போல் விளையாடிட்டு இருந்தால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு மெச்சூரிட்டியே இல்லை, என்னப்பா நீ இப்படி குழந்தை போல் இருக்கிற, வளர்ந்த அளவுக்கு உனக்கு புத்தி வேண்டாமா கேட்குறாங்க இல்லையா. இப்போ பாபா கூட என்ன சொல்கிறாரு, இப்பொழுது குழந்தை பருவ நாட்கள் முடிந்து விட்டது. आप सदा समर्थ बन निर्बल आत्माओं को समर्थ बनाते चलो. எனவே நீங்கள் இப்பொழுது சக்தி நிறைந்தவராகி பிறரையும் அதுபோல் ஆக்குவதற்கான நடிப்பை நீங்கள் நடிக்க வேண்டும். நீங்கள் அவ்வாறு சக்திசாலியாக ஆக வேண்டும். आप लोगों में निर्बलता के संस्कार होंगे तो दूसरों को भी निर्बल बना देंगे. எனவே ஒருவேளை உங்களிடத்தில் அது போன்று நீங்களே வீக்காக இருக்கீங்கன்னா, நீங்களே கொஞ்சம் டவுனாக இருக்கீங்க அப்படின்னா, பின்ன உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் என்ன ஆகிடுவாங்க, அவங்களும் மெதுவாக வீக் ஆகிடுவாங்க, நீங்கள் அவங்கள வீக்காக ஆக்கிடுவீங்க. ज्ञान की हर पॉइंट का अनुभवी बनने के लिए एकांत प्रिय बनो, ஏகாகிரதா கா அபியாஸ் படாவோ. எனவே பாபா சொல்லி கொடுக்குறாரு, ஞானத்தினுடைய ஒவ்வொரு கருத்தையும் ஒவ்வொரு பாயிண்ட்னுடைய அனுபவ மூர்த்தியாக நீங்கள் ஆக வேண்டும் என்றால், ஏன்னா நமக்கு ஞானம்தான் அந்த ஆயுதம். ஸோ அந்த ஆயுதத்தை சரியாக பிரயோகம் பண்ணணும்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா. இப்போ தெரியணும்னா அதனோட புரிதல் இருக்கணும். ஸோ அந்த ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நேற்று இஷாரால பாபா என்ன சொன்னார், நாடகம்னாரு. ஸோ நாடகங்கிறது என்ன, அது ஒரு பெரிய அஸ்திர சஸ்திரங்கிறாரு. எதுக்கு பாபா இப்படி சொல்கிறாரு, என்ன நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ அது ஒரு அஸ்திரம் போல் நமக்கு வேலை செய்யும். இது சிந்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, ஏகாந்தத்தில் தனிமையில் அமரணும். அந்த பாயிண்ட்டை அப்படியே உள்ளே கொண்டு போகிறோம். நாடகம்னா என்ன, நிறைய பேர் நடிப்பாங்க, ஸ்டேஜ் இருக்கும், வேறு வேறு சீன் இருக்கும், வேறு வேறு ரோல்ஸ் இருக்கும், ஒவ்வொருத்தருனுடைய ரோல்னுடைய வெயிட்டேஜ் வேறு, ஹீரோனா ஒரே பார்க்குறாங்க, இல்லை இவ்வளோ கருத்துக்கள் இருக்குது. அப்போது நீங்கள் எப்பொழுது அந்த ஏகாந்த பிரியமாக இருக்கின்றீர்களோ, அந்த ஏகாகிரதாவினுடைய பயிற்சி செய்கிறீங்களோ, அப்போ தான் என்ன ஆக முடியுங்கிறார் பாபா, ஞான ஸ்வரூபமாக ஆக முடியும். ஆக ஞானம் இருந்தால் தான் நமக்குள்ள சக்தி வருது. அதனால் இன்னைக்கு பாபா சொல்ல வரக்கூடிய கருத்து, ஞான ஸ்வரூபமான ஆத்மா ஆகுவதற்காக ஏகாந்த பிரியராக ஆகுங்கள். இந்த ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு கவனத்தில் வச்சுக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.